எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட்ல Q2 ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வரதுனால ஃபெமிலியரா இருக்கிற பாப்புலர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் தான் வந்து அடுத்தடுத்து வந்து வீடியோஸ்ல ரிவ்யூஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோல வந்து டிமார்ட், டாடா எல்எக்ஸி, ஹெச்சிஎல் டெக் இந்த மூணு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த நாள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனி ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு அதை வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். இப்போ இந்த மூணு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ், அதாவது டிமார்ட். டிமார்ட்டோட இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து 15.4% வந்து இயர் ஆன் இயர் வந்து க்ரோ ஆயிருக்கு. ரெவன்யூ க்ரோ ஆயிருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது 5.1% தான் இருக்கு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே சமயத்துல ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா 4.6ல இருந்தது லாஸ்ட் இயர், அது இப்போ 4.1 வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. அவங்களால எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் காஸ்டும் சரி, அதர் எக்ஸ்பென்சஸும் சரி, ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால தான் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தோம்னாலுமே 28 பேசிஸ் பாயிண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஸ்டோர் அடிஷன்ஸ்ல இந்த குவார்டர்ல 8 ஸ்டோர் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 432 ஸ்டோர்ஸ் வந்து இந்த டிமார்ட் வந்து இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டிமார்ட் ரெடி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை 5 சிட்டிஸ் வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டெலிவரி ஆன்லைன் டெலிவரி பண்ற அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கூட அவங்களால வந்து காம்பீட் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த 5 சிட்டிஸ்ல வந்து அந்த டிமார்ட் ரெடியை வந்து அவங்க ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி மின்ட்ல வந்து இந்த ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது. அதுலயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த Q2 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீக்கான ரிசல்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களால ப்ராஃபிட்டை வந்து க்ரோ பண்ண முடியல. ரெவன்யூமே கூட ஸ்டோர் அடிஷன்ஸ் நடக்கிறதுனால தான் வந்து நடக்குது. அந்த ஸ்டோர் அடிஷன்ஸ் நடக்கும் போதே காஸ்ட் வந்து பயங்கரமா ஏறுது. எம்ப்ளாயி காஸ்டும் சரி, அதர் காஸ்டும் சரி. அதனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை வந்து க்ரோ பண்ண முடியல. ஸோ வந்து இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ஷேரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பேடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பிஇ வந்து 100 கிட்ட இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேரை வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர் வேல்யூட் ஷேர். அது மட்டும் இல்லாம growth வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லயே வந்து கொஞ்சம் growth வந்து ஸ்டாக்னட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. அடுத்து டாடா எல்எக்ஸி. டாடா எல்எக்ஸியோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 4% வந்து டவுன் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 2.9% வந்து கொஞ்சம் அப் ஆயிருக்கு. இந்த குவார்டர்ல அவங்க 918 கோடி வந்து ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருஷமாவே இந்த கம்பெனியோட ரெவன்யூ அப்படிங்கிறது ஸ்டாக்னட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 20%, 15% அந்த மாதிரி வந்து ரெவன்யூ வளர்ந்துட்டு வந்தாலும் கடந்த ஒரு 5 to 6 குவார்டர்ஸா வந்து இவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபிளாட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவார்டர்ல 154 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 33% வந்து டவுன். ஸோ ரெவன்யூ வந்து டவுன் ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு. அதே சமயத்துல இந்த ஷேர் பாத்தீங்கன்னா பிஇ வந்து 49.53 இருக்கு. ஸோ பிஇ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஷேரா தான் இருக்கு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த டாடா எல்எக்ஸியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுல வந்து டிலேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ல இவங்க டெக்னாலஜிக்கல் ஸ்பெண்டிங் வந்து நிறைய பண்ணல, அதுல கொஞ்சம் ஸ்லகிஷா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீடியா வெர்டிகல்ல அவங்களோட ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட கால்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லா செக்மெண்ட்லயும் வந்து ஓரளவுக்கு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பினான்சியல் இயர் 27ல நாங்க வந்து டபுள் டிஜிட் growth வந்து எல்லா செக்டர்லயும் வந்து அட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் செக்மெண்ட்ல வந்து எங்களுக்கு சஸ்டெயின் growth இருக்கும். அது மட்டும் இல்லாம லார்ஜ் டீல்ஸ் வந்து நாங்க வின் பண்றது மூலமா எங்களோட மார்ஜினை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ல அந்த மாதிரி லார்ஜ் டீல் வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஃபோர்காஸ்டா அவங்க சொல்லியிருந்தாலும் ஆஸ் ஆஃப் நவ் இந்த கம்பெனியோட growth அப்படிங்கிறது ஸ்டாக்னட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு. அதனால இந்த ஷேர் வந்து இந்த வேல்யூவேஷன்ல ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூட் ஷேரா தான் வந்து இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற Q2 ரிசல்ட்ஸ் வந்து HCL டெக். இந்த கம்பெனி வந்து ஒரு ஒன் ஆஃப் தி லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக். இதுக்கு முன்னாடி வந்து டிசிஎஸோட ஐடி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது தனி வீடியோவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த HCL டெக் வந்து
சர்ப்ரைசிங்லி நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்டும் சரி ரெவன்யூ சரி குவார்டர் ஆன் குவார்டர் நல்லாவே ஏறி இருக்கு. ப்ராஃபிட் வந்து 10% வந்து குவார்டர் ஆன் குவார்டர் ஏறி இருக்கு. அதே சமயத்துல இயர் ஆன் இயர் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து பிளாட்டா இருக்கு. சாரி, ப்ராஃபிட் வந்து பிளாட்டா இருக்கு. அதே சமயத்துல ரெவன்யூ வந்து 10.6% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஹெட் கவுண்ட் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ்ல ரிடக்ஷன் நடக்கிற அதே டைம்ல இந்த ஹெச்சிஎல்ல வந்து புதுசா வந்து ஆட்களை வந்து நிறைய வந்து உள்ள எடுத்திருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷேர் வந்து பாசிட்டிவா வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு. 4% வந்து ஷேர் வந்து மேல ஏறி இருக்கு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கிற ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த Q2 growth அப்படிங்கிறது கடைசி 5 வருஷத்துல இந்த குவார்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட் குவார்டரா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தனியா ஏஐலயே வந்து ரெவன்யூ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த டாப் லைன் ரெவன்யூல 3% வந்து அவங்களுக்கு ஏஐல தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து நல்லாவே இருக்கு 20.5. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களால வந்து அவங்களோட டீல்ஸை வந்து எஃபெக்டிவா வந்து கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து $2.57 பில்லியன் இருக்கு. இது வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 41.8% வந்து இன்க்ரீஸ். அதே மாதிரி ஏனாயிரம் வந்து 15% மேல வந்து அவங்க டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல நோட்டபிளான விஷயம் என்னன்னா எந்த பெரிய கான்ட்ராக்ட்னா அவங்க சைன் பண்ணல. அதே சமயத்துல டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தான் வந்து இதுல தெரியுது. இதோட சேலஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி வைட் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா யூஎஸ் நடக்கிற கொஞ்சம் இஷ்யூஸ்னால ஐடி செக்டர் மேலேயே வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ ட்ரிவனா நாங்க போறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் பிரைசிங் ப்ரெஷரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ரெவன்யூ growth வந்து 4 to 5% வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 to 5% வந்து அவங்க கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆர்என்டில வந்து நாங்க ஸ்பெண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரிசோர்ஸோட சேர்த்து இன்டரிம் டிவிடெண்டா 12 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஷேர் வந்து பிஇ பார்த்தோம்னா 23.9. ஐடிலேயே வந்து ஓரளவுக்கு ஒரு மாடரேட் பிஇல தான் இருக்கு. நான் வந்து பர்சனலா இந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணதில்லை. நான் இப்போ வந்து ஐடி பீஸ் தான் வந்து கன்சிடர் பண்றேன். ஸ்டாக்ல வந்து இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஷேர் தான் வந்து கன்சிடர் பண்றேன். பட் இப்போ இந்த குவார்டர்ல இவங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஇ வந்து ஒரு ரீசனபிள் பிஇயா இருக்கு அப்படிங்கறத நமக்கு புரியுது. ஸோ இதெல்லாம் தான் இந்த 3 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸோட ரிவ்யூ. இது வந்து உங்களோட இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். இதை வச்சு இந்த ஷேரை வாங்கலாம் வாங்க வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபி ரிசர்ச் அட்வைஸரை செக் பண்ணிட்டு முடிவெடுங்க. இதே மாதிரி வேற 2-3 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.